வெல்கம் டு சாஃப்ட்வேர் ட்ரைனிங். இன்றைக்கி நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ரெண்டு இருக்குது. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 2D ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. 2D ட்ராயிங்கில் வியூஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை வச்சு தான் ட்ராயிங்கை நீங்கள் ரீட் பண்ண முடியும். 2D ட்ராயிங்ஸில் இந்த சிம்பிள் நம்ம டைட்டில் பிளாக்கில் ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எதர் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷேப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரம். ஃப்ரஸ்ட்ரம் இஸ் நத்திங் பட், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப், ஒரு சாலிட் கோன். அந்த கோனை டாப் ஹாஃபை மட்டும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். இந்த ஷேப்பை 2Dயில் ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சின்ன சர்க்கிளும் தெரியும், பெரிய சர்க்கிளும் தெரியும். இதை வந்து 2Dயில் ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுது சின்ன சர்க்கிள் அப்புறம் பெரிய சர்க்கிள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லெஃப்ட் சைட் வியூ. நீங்கள் ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பெரிய சர்க்கிள் தெரியும், பிக் சர்க்கிள் தெரியும். இந்த ஸ்மால் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்மால் சர்க்கிள் தெரியாது. இன்விசிபிளாக இருக்கிறத டாட் அண்ட் லைனில் தான் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுவோம். ஓகேங்களா, இது ரைட் சைட் வியூ. ரைட் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிள் தெரியும். ஸோ சின்ன சர்க்கிள் இந்த மாதிரி டாட்டட் லைனில் காமிப்போம். இது வந்து என்னது, ரைட் சைட் வியூ. இப்போ இந்த சிம்பிள்ஸை பாருங்கள், இந்த லைனும் சாலிட் லைனாக காமிச்சிருக்காங்க, இந்த லைனும் சாலிட் லைனாக காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா இது எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்துருக்காங்க, எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் டைரெக்ஷன்லேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட் டைரெக்ஷன்லேருந்து பார்த்த வியூவை அதுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருந்தால் இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். கீழே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனும் சாலிட் லைன், இந்த லைனும் சாலிட் லைன். அப்போது லெஃப்ட் சைட் இந்த டைரெக்ஷன்லேருந்து தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அதனுடைய ப்ரொஜெக்ஷனை லெஃப்ட் சைட்லேயே நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட்லேயே காமிச்சதுனால இது என்னது, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். எப்பவுமே ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா பார்க்குற வியூவுக்கு அதனுடைய ப்ரொஜெக்ஷனை ஆப்போசிட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பாங்க. தேர்ட் ஆங்கிள்னால் நீங்கள் எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்க்குறீங்களோ, எந்த சைட்லேருந்து பார்க்குறீங்களோ, லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் சரி, ரைட் சைடில் பார்த்தாலும் சரி, அந்த சைட்லேயே அந்த ப்ரொஜெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருந்தால் அது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இது வந்து ஒரு 2D ட்ராயிங். இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பாட்டம் சைடில் பாருங்கள், இந்த சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனும் சாலிட் லைன், இந்த லைனும் சாலிட் லைன், சரிங்களா? அப்போது இது எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வியூலேருந்து தான் பார்த்துருக்காங்க. ஸோ ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா தான் நமக்கு இந்த சர்க்கிளும் தெரியும், இந்த சர்க்கிளும் தெரியும், சரிங்களா? ஆனால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறது அதுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி காமிச்சதுனால இது என்ன ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் தான் இந்த ட்ராயிங் வியூஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்கங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ராயிங் வியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் வந்து இந்த வியூ இருக்கு இல்லைங்களா, இந்த வியூவை நான் ஃப்ரண்ட் வியூவாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த வியூவை நான் ஃப்ரண்ட் வியூவாக எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைட் வியூ, இந்த சைடில் இருக்கிறது ரைட் சைட் வியூ. ஓகேங்களா, இந்த சைட்லேருந்து பார்த்தா அது ரைட் சைட் வியூ, இந்த சைடில் இருந்தது லெஃப்ட் சைட் வியூ.
ஓகேங்களா. ஆனால் இந்த லெஃப்ட் சைட் வியூவை நான் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொன்னதுனால இந்த லெஃப்ட் சைட் வியூவை நான் ஆப்போசிட் சைடில் தான் பார்க்கணும். அதே மாதிரி ரைட் சைட் வியூவை ஆப்போசிட் சைடில் தான் நான் பார்க்கணும். தேர்ட் ஆங்கிள் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்க்குறீங்களோ அந்த சைட்லேயே அதனுடைய ப்ரொஜெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணால் அது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் இருக்கக்கூடிய 2 டைப், ஃபஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த ரீசன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. வியூஸ் வந்து ஓவர்லேப் ஆகும், அதனால் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த பிளேனில் வந்து பாருங்கள், வெர்டிக்கல் பிளேன், இது ஹரிசாண்டல் பிளேன். நம்ம கிராஃப் ஷீட்ஸில் வெர்டிக்கல் லைன் அண்ட் ஹரிசாண்டல் லைன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கேயே நம்ம பிளேன்ஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கிராஃப் ஷீட்ஸில் ஸோ 4 குவாட்ரண்ட்டாக நம்ம டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் பர் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெர்டிக்கல் பிளேன் வந்து ஃபிக்ஸ்டு. அதாவது இது ஒரு குவாட்ரண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குவாட்ரண்ட்டில் இந்த வெர்டிக்கல் வந்து ஃபிக்ஸ்டு. இந்த ஹரிசாண்டல் பிளேன் வந்து 90 டிகிரி clockwise ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா, clockwise நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரூல். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அப்சர்வர் ஸோ இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்சர்வர் இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்க்கணுங்கிறதும் ரூல் தான். அதனுடைய ப்ரொஜெக்ஷனை நாம் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ டாப்லேருந்து பார்க்குறோம், அதனுடைய ப்ரொஜெக்ஷனை கீழே ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் ப்ரொஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரிக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் clockwise-ஆ. ஸோ இப்படி clockwise-ஆ நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் நமக்கு சிம்பிள் இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். சேம் திங் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் பாருங்கள், வெர்டிக்கல் பிளேன், horizontal plane, so quadrant, first quadrant, second, third, fourth, same thing, vertical plane fixed, horizontal plane clockwise நீங்கள் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அப்சர்வர் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம். ஸோ டாப்லேருந்து பார்க்குறோம், அதனுடைய ப்ரொஜெக்ஷனை நம்ம கீழே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம காமிச்சோம்னா இது என்னது, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ டெஃபினேஷன்ஸில் நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குறோம். இந்த டெஃபினேஷனில் பாருங்கள், we placed the object in the first quadrant in a way it lies in between the observer and the projection of plane. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ப்ரொஜெக்ஷன் பிளேனுக்கும் அப்சர்வருக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருக்கும். இதே தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்சர்வருக்கும் நடுவில் பிளேன் இருக்கும். ஸோ இதான் நம்ம அந்த டெஃபினேஷன்ஸில் நம்ம பார்த்தது. இப்போது ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஏன் நம்ம பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அப்சர்வர் இங்கேருந்து பார்க்குறீங்க, அதனுடைய ப்ரொஜெக்ஷன் நம்ம இங்கே ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா, அதே மாதிரி டாப் சைட்லேருந்து பார்க்குறோம், அதனுடைய ப்ரொஜெக்ஷன் நம்ம இங்கே வரைஞ்சாச்சு. ஸோ ஆஃப்டர் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி clockwise நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணும் பொழுது இந்த வியூவும் என்ன ஆகும், ஓவர்லேப் ஆகும். ஏன்னா இந்த பிளேன் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, ஆனால் இந்த பிளேன் வந்து என்னது, 90 டிகிரி clockwise ரொட்டேட் ஆகணும். ஓகேங்களா, அப்படி ரொட்டேட் ஆகும் பொழுது இந்த வியூவும் ஓவர்லேப் ஆகிறதுனால
செகண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆஸ் பர் ரூல் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்சர்வர் நீங்கள் பார்க்குறீங்க, அதனுடைய ப்ரொஜெக்ஷன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் சைட்லேருந்து பார்க்குறோம், அதனுடைய ப்ரொஜெக்ஷன் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் இந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் பிளேன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி இப்படி கிளாக் வைஸ் நம்ம டில்ட் பண்ணணும். இந்த பிளேன் வந்து என்னது, ஃபிக்ஸ்டு. அப்போது இந்த வியூவும் என்னாகும், ஓவர்லேப் ஆகும். அதனால் ஃபோர்த் குவாட்ரண்ட்டும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆஸ் பர் ரூல் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ண முடியும் எப்போது, இந்த ரூலை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் வெர்டிக்கல் பிளேனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹரிசாண்டல் பிளேனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செகண்ட் அண்ட் ஃபோர்த் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் யூனிவர்சலாக ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பற்றியெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.